அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 16/7/2024 செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆனி மாதம் 32ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை, குறள் 178. அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். தெளிவுரை: ஒருவன் பெற்றுள்ள செல்வத்திற்கு குறைவு நேராமல் இருக்க வழி எதுவென்றால் அவன் மற்றவனுடைய பொருளை விரும்பாதிருப்பதே ஆகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்து வரும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அது மேற்கொண்டு இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள். பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காது என்றாலும் மனைவியால் தொழிலில் உதவி கிடைக்கும் உங்களுக்கு. திருமண வாய்ப்புகள் உண்டாகும். என்று நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவீர்கள் சிலர், மற்றும் பணி வாய்ப்புகளும் புதியதாக வந்து சேரும். என்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்று வருவீர்கள். என்று மற்ற மதத்தினரோடு உறவு ஏற்படும். என்று உங்களுக்கு நீங்கள் செய்து வரும் உத்தியோகத்தில் ஆளுமை அதிகமாக செலுத்தும் எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இன்று மன அழுத்தம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. அதை தொடர்ந்து அவ்வப்போது முடிவுகளை மாற்றிக்கொள்வது, குடும்பத்தினருடன் கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கி கொள்வது, இப்படியாக இருப்பீர்கள். இருப்பினும் உங்கள் அம்மாவின் நலனுக்காக பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போவீர்கள். என்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும். என்று உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். என்று வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்கும்படியான சூழல் நிலவுகிறது. வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம். அதன் காரணமாக எந்த ஒரு வேலையையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் வேறு உண்டாகும். குழந்தை பிறப்பு தாமதம். சதா குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கும் இன்று குடும்பத்தில். ஆனாலும் குடும்பத்தில் வெகுகாலம் திருமணமாகாமல் இருந்த ஒருவருக்கு நிச்சயம் திருமணமாக வாய்ப்பு உண்டு. குழந்தை வெகுகாலம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் காலம் இது. பங்குதாரர்களிடம் முதலீட்டை இழக்க நேரும். கவனம் வேண்டும். செய்தொழில் கவனம் தேவை. இருப்பினும் சில நண்பர்களை முதலீடு செய்யாமல் நம்பலாம். உழைக்காமல் சட்டத்திற்கு புறமான தொழில் செய்பவர்கள், கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் தற்சமயம் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெறும் நேரம் இது. காதல் விவகாரத்தினால் அவமானம் தான் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் அவ்வளவு இணக்கம் இல்லைதான். தந்தையின் உதவி குறையும் உங்களுக்கு. அவர் வேறு இடங்களுக்கு பிழைப்பு தேடி செல்வார். அடிக்கடி இடம் மாறுதல், தொழில் மாறுதல் உடையவர் அவர். தொடர் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மனைவிக்கு தற்போது தகுந்த மருத்துவம் கிடைக்கும் காலம் இது. இன்று நிதானமாக செயல்படுவீர்கள். சில சமயம் சோம்பேறி போல கூட தோன்றலாம். வழக்குகளை சந்திக்க நேரும். இன்று உடல் ஆரோக்கியம் மீது நீங்கள் தான் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். இன்று அம்மை வெட்டுக்காயங்கள், கட்டிகள், கொப்புளங்கள், தீக்காயங்கள், அறுவை சிகிச்சை, சிராய்ப்பு, ஈரல் நோய்கள், பல் நோய்கள், கர்ப்பம் களைதல், செப்டிக், இணைவுகளில் வலி, வீக்கம், தழும்பு, பித்த நோய்கள் இப்படியாக ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு. இன்று விநாயகம், கணேஷ், ரங்கராஜ், செந்தில்குமார், இளங்கோ, குணசேகரன், உலகநாதன், ராஜசேகர், கோதாண்டம், சரத்குமார், சண்மதி, பானுச்சந்திரன், உஷாராணி, சிவகாமி, சிவசக்தி, பழனிசாமி, முத்துராஜ், பரணிதரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று கோவக்காய் மற்றும் வாழைப்பூ எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.